நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, உங்க போன்ல நீங்க வாட்ஸ்அப் அதிகமா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, அந்த வாட்ஸ்அப்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோ தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பா இது தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் எப்பவும் சொல்றது, வீடியோவை எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போ. வாட்ஸ்அப்ல சமீபத்தில் ஃபேவரேட்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியை அறிமுகப்படுத்தினாங்க. அதை பற்றி லைட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்த லாஸ்ட் வீடியோவாக இருக்கும். அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஃபேவரேட்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதிகமாக எந்த சேட் கான்டாக்டை பயன்படுத்துகிறீங்களோ அவங்கள எல்லாத்தையும் இந்த ஃபேவரேட்ஸில் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணலாம். நான் சொன்னல ஃபேவரேட்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது, சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னல. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் மேலேருந்து கீழே ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா ஆல் அன்ரீட் ஃபேவரேட்ஸ் அதை நீங்கள் தட்டினீங்கன்னா இங்கே பாருங்கள், ஆட் டு ஃபேவரேட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இது வழியாக கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான சேட் கான்டாக்டை ஆட் பண்ணிக்கிட முடியும். பட் இன்னொரு மெத்தட் இருக்குது, அதாவது ப்ராப்பர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்றும் இல்லை, டாப் ரைட்டில் 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவத்தாருக்கு கீழே ஃபேவரேட்ஸ்ன்னு இருக்கா, அதை நம்ம டச் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுவோம், ஆட் ஃபேவரேட். எனக்கு பிடிச்சமான 4 சேட் கான்டாக்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் ரைட் பட்டன் இருக்குது, அதை நான் தட்டுறேன். இப்போ ஆட் ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ ஃபேவரேட்ஸ்குள்ளே எனக்கு பிடிச்சமான சேட் கான்டாக்ட், அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய சேட் கான்டாக்ட். ஓகே, இப்போ நான் இதை அங்கிட்டு இங்கிட்டு மாற்றவும் முடியும். டாப் ரைட்டில் ஒரு எடிட் டூல் இருக்குது, அதை நான் டச் பண்ணுறேன். டச் பண்ண உடனே பாருங்கள், அந்தந்த கான்டாக்டுக்கு ரைட் சைடில் delete அப்படிங்கிற பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் ரீஆர்டர், அதாவது எதை ஃபஸ்ட்டு கொண்டு வரணும் எதை செகண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், இப்படி அந்த 2 லைன் இருக்குல்ல, அதை பிடிச்சிட்டு அப்படியே மூவ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிங்கன்னா மூவ் பண்ணலாம். இந்த மாதிரி மூவ் ஆகுதா? ஸோ வேண்டாம்னா நீங்கள் இப்படி டெலிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, ஸோ எப்படி ஆட் பண்ணணும், எப்படி மூவ் பண்ணணும், ரீஆர்டர் பண்ணணும், அதே மாதிரி எப்படி டெலிட் பண்ணணும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை உடனே உங்களுடைய வாட்ஸ்அப்பில் பயன்படுத்துங்க. அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங். இந்த செட்டிங் உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்திருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். வரலன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வாட்ஸ்அப்புக்கு அப்டேட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக கூட நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு உண்டான ஒரு லிங்கை வாட்ஸ்அப்பில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டாவுக்கு கீழே தான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இது எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மெட்டா வாட்ஸ்அப்லேயே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கை ஒரு லிங்காக கொடுத்துருக்காங்க. அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். டாப் ரைட்டில் 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பேஜை கொஞ்சம் ஸ்க்ராலிங் பண்ணிங்கன்னா ஆல்சோ ஃப்ரம் மெட்டா, ஓப்பன் இன்ஸ்டாகிராம், ஓப்பன் ஃபேஸ்புக், இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, டக்குன்னு நீங்கள் இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக்கோ போகணும்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேருந்தே நீங்கள் ஜம்ப் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில். இல்லைனா அப்டேட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள். ஃபைனலி இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் என்ன பண்ணுவோம், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நல்ல ரீதியில் பதிவு பண்ணுங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக்.